செய்தியாக பார்த்துகிறோம். அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க லஞ்சம் பெறப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக வழக்கறிஞர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக்க வழக்கறிஞர் ஞானசௌந்தரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த மனுவில் யார் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது? இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு பகுதியைச் சேர்ந்தவரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி இணை செயலாளருமான ஞானசௌந்தரி என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஜூன் 5ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் பட்டியலினத்தை சேர்ந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த தாவேகா மாவட்ட செயலாளர் என் மோகன்ராஜ் அறிவுறுத்தலின்படி மகளிர் நீதிமன்றத்தில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் பணிக்கும் மாவட்ட முதன்மை மற்றும் சார்பு நீதிமன்றங்களில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பணிக்கும் விண்ணப்பித்ததாக கூறியிருக்கிறார். விண்ணப்பம் செய்வதற்கான ஜூன் 29ஆம் தேதி மாலை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் பிற்பகலிலேயே நியமன பட்டியல் என வாட்ஸ்அப்பில் தகவல் பரவியதாகவும் இது குறித்து மாவட்ட செயலாளரிடம் விசாரித்த போது அதுதான் இறுதி பட்டியல் என கூறியதால் தாம் அதிர்ச்சி அடைந்ததாக கூறியிருக்கிறார். ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதாகவும் தாவேகா மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கூட்டு சேர்ந்தும் தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் பரிந்துரை அடிப்படையில் இந்த நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டி இருக்கிறார். தங்கள் கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தனது ஆட்சியில் லஞ்சம், ஊழல், விதிமீறல் ஆகியவற்றை அனுமதிக்க மாட்டேன் என கூறி வரும் நிலையில் சட்டத்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருப்பதாகவும் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் தனக்கு வாய்ப்பளித்து நியமனங்களை மேற்கொள்ள உத்தரவிடவும் அதுவரை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அந்த அறிவிப்பாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருக்கிறார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.